அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலான் இருக்கோம்னா, இந்த சமூக வலைதளங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிபேட்டு, யூடியூப் சமூக வலைதளங்களில் சீமான் அண்ணன் முன்னெடுத்த மரங்களுக்கான மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடை ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பேசலான் இருக்கோம். வாங்க பறவைகளே. நான் இந்த மரங்களுக்கான மாநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா டிபேட்லேயும் சில தற்கூரின்னு சொல்கிறத விட என்ன, அறிவு இல்லாத மரமண்டை. இந்த மரமண்டைகள் என்ன பண்ணுதுன்னா, சீமானுக்கு மரங்களுக்கு ஓட்டு உரிமை வாங்க சொல்லுங்கள், மலைகளுக்கு ஓட்டு உரிமை வாங்க சொல்லுங்கன்னு சொல்லுது. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ இந்த மரத்துக்கு உள்ள இது கூட இல்லாத இந்த மனுஷ மக்கள் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு என்ன புடுங்க போறியா? என்ன பண்ண போறீங்க? முதல்வராகி ஜெயிச்சு என்ன பண்ண போற? மரங்கள் கிடையாது, தண்ணி கிடையாது, மலைகள் கிடையாது, எதுவுமே எந்த வளமும் இல்லாமல் நீங்கள் என்ன முதலமைச்சராக என்ன பண்ணிடுவ? இதை ஒருத்தன் பேசுகிறான், அவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ வன்மமாக வருது. சில வார்த்தைகளை பேசிடுவோமோன்னு பயமாக வேற இருக்குது. ஏன்னா நம்ம டிவிகே தம்பிகள் பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஏன்னா நம்மளுடைய வளர்ப்பு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம், மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாள் நான். ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், மனசாட்சியே இல்லாமல் மரங்களுக்கு மாநாடு சிரிக்கிறான். பைத்தியக்காரனுக்கு கூட சில அறிவுகள் இருக்கும், சில உணர்ச்சிகள் இருக்காது. ஓகே, எதுவுமே இல்லை, மூளையே இல்லை. என்ன ஒரு வன்மமான ஒரு பேச்சு இது. இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு சீமானை பிடிக்குதா பிடிக்கலையா அது அடுத்த பிரச்சனை. சீமான் பேச்சில் முரண்பாடு இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. வச்சிக்கோ, விமர்சனத்தை வை, இது பண்ணு, விமர்சனம் பண்ணு, திட்டு, தப்பு இல்லை. இதுலேருந்து என்ன ஆகுது? நீ புரிஞ்சிக்க. ஃபர்ஸ்ட்ல காற்று இல்லாமல் நீ சுவாசிக்காமல் வாழ்ந்துருவியா? செத்துற மாட்டியா? செத்த பிறகு நீ போன ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிருவியா? மலைகளுக்கு மாடுக்கும் ஓட்டு போடலாம். மாடு நாளைக்கு திங்காத, வெண்ணெய் திங்காத, வெண்ணெய் திங்காத, தயிர் சாப்பிடாத, பால் சாப்பிடாத, மாட்டு கறி சாப்பிடாத. ஏன் சாப்பிட்ற? இதெல்லாம் சொல்ற, நீ ஏன் சாப்பிட்ற? மலைகள் வீடு கட்டாத, கல்லில் வீடு கட்டாத. கேட்டா மலைகளுக்கு மாநாடு போடுவாரு, ஆனால் கல்லை உடைச்சி. சில தற்கொலைகள் என்ன சொல்லுதுன்னா, மலைகளுக்கு மாநாடு, மலைக்கு வீடு கட்டாமல் இருப்பாரா இவரு? என்னன்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க. மலை இருந்தால் தான் தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம்னா, என் தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. என் தேவைக்கு நான் எடுத்துக்கலாம். நீ விற்பனைக்கு விற்காத, என் தேவைக்கு எடுத்துக்கலாம். ஒருத்தன் நேத்தியம் தான் நல்ல டிபேட்டில் ஒருத்தன் கேட்டான். அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த அளவுக்கு நினைவில் இருக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. என்ன கேட்குறான், தண்ணீருக்கு மாநாடு நடத்துவார், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரு. சரி, என்ன சொல்ல வர? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும்னு சொன்னதே சீமானன் தாண்டா. சீமானன் தான் சொன்னார். இல்லைன்னா உனக்கெல்லாம் தெரியும், தற்கூரிக்கு உனக்கெல்லாம் தெரியும், அவர் தான் சொன்னார். தண்ணி ஒரு விஷயத்த பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான தேவைகள் இருந்தால் நீ செஞ்சிக்கன்னு தான் சொல்கிறோம். உன்னை காரில் போகக்கூடாதுன்னு சொல்லிச்சா? செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா? தேவைக்கு செஞ்சிக்க. நான் இங்கே தயார் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட்டை வெளிநாட்டுக்கு நான் விற்பனைக்கான இடம் இல்லை அப்படி தானே சொல்கிறாரு. என் தேவைக்கு நான் தயார் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற நீரை வச்சு என்னால் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாரு. இந்த புரிதல் கூட இல்லாத நீ என்ன பண்ணுவ நீனு? அப்புறம் தற்கொலை கூட்டம்னு சொன்னால் கோபம் வேறு வந்துடுது. வெறும் ஆபாசம். சமூக வலைதளங்கள் என்னைக்கு டிவிகே கட்சி ஆரம்பிச்சது அன்னையிலேருந்து இன்னை வரையும் ஆபாசம். ஏற்கனவே அதை டிஎம்கே கட்சி தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க, ஆபாசத்துக்கு பேர் போனவங்களாக இருந்தாங்க. அடுத்து எதில் ஜெயிச்சாங்களோ இல்லையோ, ஆபாசத்தில் நம்ம டிஎம்கேவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தாண்டி போயிட்டாங்க பசங்க, தம்பியை. வெரி குட், வாழ்த்துக்கள் தம்பிகளா, இதே மெயின்டைன் பண்ணுங்க, அப்போ தான் நிறையா. டிபேட்லேயே இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எப்படின்னா நீங்கள் டெபாசிட் எழுந்துட்டீங்க, டெபாசிட் வாங்கிருக்கீங்களா? ஒரு கட்சி வளருதுன்னு சொல்கிறான், அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றான். அந்த ஆள் கேட்கவே மாட்டேன்றான், காது கொடுத்தலாம் கேட்குறது இல்லை. என்னாவது பேசி விட்டுறணும், மற்றவனை கஷ்டப்படுத்தணும், பேசுகிற சரி. இப்போ
ஒரு உடம்புல ஒரு பகுதி மட்டும் வளர்ந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? இதுவும் சீமான் சொன்னது தான். ஒரு பகுதி வளர்ந்தா அது என்னது? வெறும் கட்டி. ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உடற்பயிற்சி பண்ணி உடம்பை வந்து அனைத்து பகுதிகளையும் சரிசமமான நிலையில் வச்சுருந்தா தான் அது வந்து உடற்கட்ட ஆரோக்கியமான உடம்பு. இப்போ டிவிகேவுக்கெல்லாம் வரப்போகிறது கட்டி. இப்போ வந்திருக்கிறது கட்டி. அதை வந்து ஏன்னா 26க்கு பிறகு வெட்டி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஆரோக்கியமான கட்டி கிடையாது, அது புற்று. அந்த புற்றை வெட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை கண்டிப்பாக சீமானை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க, தப்பு இல்லை, ஆர்கியூ பண்ணு, சகட்டு மேனிக்கு ஏதாவது பேசி விட வேண்டியது. அன்னைக்கு பண்ணீங்களே, ஏன் இன்னைக்கு பண்ணலை? ஆமாம் பண்ணோம், இன்னைக்கு பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு விளக்கம் சொன்னால் நீங்கள் சொல்லணும்ல. அது சொல்கிறாருல, ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன், நீ திராவிடத்தை தூக்கிக்கிட்டே வர அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்லு, ஏன் திராவிடத்தை தூக்கிட்டு வந்தேன்? தூக்கிட்டு வந்து தெளிவாத செய்தியா? அதுவும் செய்ய மாட்டேங்கிறேன். கேள்வியாவது ஒழுங்காக கேட்குறீங்களா? அதுவும் இல்லை. பதிலாவது கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்கிறியா? இல்லை. எனக்கு ஒரு சில கமாண்டுகள் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஃபேமிலியோட பசங்களோட வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை ஓப்பன் பண்ண முடியல. எல்லாமே விஜய் படம் போட்ட ப்ரொஃபைலில் விஜய் படம் தான் இருக்குது. அவ்வளவு கமாண்டு, கேவலமான கமாண்டு. இதுதான் வளப்பா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தகப்பன் சரியில்லைன்னா புள்ள வீணாக போயிடும், தலைவன் சரியில்லைன்னா தொண்டை வீணாக போயிடுவான். அதனால் தலைவர் தான் உங்களை வழி நடத்துறது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தம்பிகளா, நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் கமாண்ட் பேட் கமாண்ட் தான் போட போகிறேன். இல்லைண்ணே நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், நான் இவ்வளோலாம் பேசுகிறேன்னே. என்னை வந்து இப்போ இந்த பார்க்குற பசங்க என்ன நினைக்கணும்? பார்க்குறதே கிடையாது, தலைப்பை மட்டும் பார்த்துட வேண்டியது, கமாண்டை போட்டுற வேண்டியது. என்ன பேசியிருக்கோம் ஏது பேசியிருக்கோன்னு கேட்குறதே கிடையாது. விஜய் படம் போட்டிருக்கா, உள்ளே போயிட வேண்டியது. யூடியூப்பில் விஜய் படம் போட்டிருந்தா உள்ளே போயிட வேண்டியது. அப்படியே பார்த்துட்டு விஜய் பற்றி ஏதாவது தரக்குறா பேசுகிறாரா, சரியா போச்சு, குறை சொல்லிடவே கூடாது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா நீங்கள்? ஏன் தம்பிகளா? பண்ணுறது பூரா சொல்ல வரேன்னா, சீமான் ஜெயிக்கிறார் தோக்குறார் அதுக்கு அப்பாற்பட்டது. அவர் பேசுகிற பேச்சுகளை தேவையான ஒன்றா தான் இருக்குது. நாட்டுக்கு தேவை. மலைகள் மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, கடலம்மாவுக்கான மாநாடு ஒரு அத்தியாவசியமான ஒன்று. இதை புரிஞ்சிக்க முடியாத தற்குறிகள் கதறுங்க, கத்துங்க. இல்லைன்னு வச்சுக்கங்க, ஏன் வேணா பட்டக்கயிறை வேணா அவுத்து தர மாட்டிக்கிட்டு தொங்குங்க. நன்றி, வணக்கம்.